தனுசு ராசி. நன்மை எது, தீமை எதுன்னு முழுசா தெரிஞ்சவங்க. அதற்கு ஏற்ற மாரி வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வந்து நல்லத நோக்கி அதிகமா பயன்பட்டுக்கிட்டோம். தீமைய அழகா ஒதுக்கி வைக்கிறதும் இவங்களுக்கு கை வந்த கலை. இது மட்டுமா? நெனச்சத சாதிக்கக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு பிறவியிலே இருக்கு. இவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுனால மட்டும் தான் உயர்வான நிலைக்கு போவாங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் தான் மட்டும் வளர்ந்தா போதும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. தான் வளர்ந்தாலும் மரம் எப்படி வந்துட்டு வளர்ந்து மத்தவங்களுக்கு வந்து எல்லா விதங்கள்லயும் பயன்படுதோ, அது மாரி தான் தனுசு ராசிக்காரங்க ஒருத்தங்க நல்லா வளர்றாங்க அப்படின்னாக்கா, அவங்கள சுத்தி ஒரு 1000 பேரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இத புரிஞ்சுக்காம தனுசு ராசியோட வளர்ச்சிய பார்த்து வயித்தெரிச்சல் படுறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவ ஷேர் பண்ணி விடுங்க. "டேய் நான் நல்லா இருந்தா தான்டா நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரிங்க, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லா இருக்க முடியும்" அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நாளும் இவங்க வாயிலருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கூட, அது மத்தவங்களுக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். இலக்கை நோக்கி பயணம் பண்றனால, மத்தவங்களுக்கும் இப்படிதான் இருக்கணுங்கிறத அழகா சொல்லிக் குடுத்துருவாங்க. தான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த, மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறதுல வித்த தெரிஞ்சவங்க. குறிப்பா சொல்றேங்க, நீங்க தனுசு ராசிக்காரங்களா இருந்தாக்க, நீங்க வரம் படைத்தவங்க. அப்படி நீங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல தனுசு ராசிக்காரங்க யாராவது ஃப்ரெண்டா கிடைச்சாலும் சரி, இல்ல வாழ்க்கை துணையா கிடைச்சாலும் சரி, இல்ல நம்ம வீட்ல ஒருத்தங்களா இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு நாளும் மனசு நோகுற மாரி வச்சுடாதீங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது சந்தோஷத்த குடுக்கலனாலயும் சரிங்க, அவங்களுக்கு வந்துட்டு உபத்திரத்த குடுத்துறாதீங்க. சைலன்ட்டா போய் அவங்க கூட இருந்துக்கோங்க. அவங்க அழகா உங்கள நல்ல வழிக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்க. நல்லா உயர்வான நிலைக்கு வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நல்லது, கெட்டத அழகா சொல்லிக் குடுத்துருவாங்க. நீங்க பெருசா மெனக்கெடணுன்ற அவசியமே கிடையாது. பட்டறிவு பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த குடுத்தா, அதுல வந்து அக்கு வேற, ஆணி வேற, எது என்னங்கிறத ஆதி முதல் அந்த வரைக்கும் பிரிச்சு பார்த்து, நல்லத மட்டுமே எடுத்துக்கிட்டு, கெட்டத அழகா ஒதுக்கி வைக்கிறது தனுசு ராசிக்காருடைய வித்தை. அப்படியே இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, அந்த வில் அம்பு மாரி தான். முன்னேற்றத்தை மட்டுமே லட்சியமா வச்சிருக்கிறனால தான், இன்ன வரைக்குமே எவ்வளவுதான் கடவுளே தூக்கி துவச்சு போட்டாலே சரி, அழகா வெண்மையா இருக்காங்க. ஒரு சின்ன கறை கூட பட விட மாட்டாங்க. எல்லாரும் நெறைய நாட்கள் நெனச்சிருப்பாங்க. இவன் அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுச்சு. இவ அவ்வளவுதான் எந்திரிச்சுலாம் வர முடியாது. இதெல்லாம் இருக்கு பாரு. அந்த ஆட்டம் ஆடுச்சு, இந்த ஆட்டம் ஆடுச்சுன்றுவாங்க. ஏங்க என்னங்க ஆடுனாங்க அவங்க? அவங்க உழைப்ப, அவங்களுடைய உயர்வ அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. அத பார்த்து உங்களுக்கு வயித்தெரிச்சல் பட்டா, அது யார் செய்த குத்தம்? இந்த கலியுகத்திலயும் உண்மை, நேர்மைன்னு அத தூக்கிட்டு இருக்கிறதுனால, இவங்கள எல்லாருமே இளிச்சவாயன்னு கூட நெனச்சிருப்பீங்க. இல்லையா? அத பத்திலாம் இவங்க கவலையே பட மாட்டாங்க. இவங்க கூட இருந்த பதத்த தெரியும். இவங்களுடைய பழக்கவழக்கங்கள் தெரிந்தவங்களுக்கு தான் தெரியும். இவங்க எந்த அளவுக்கு கெட்டிக்காரங்கன்னு. கெட்டிக்காரங்கன்னு உடனே அப்படியே ரொம்ப மத்தவங்கள ஏமாத்தி புடுங்கி சாப்பிட்டு அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. உண்மைய தூக்கிட்டு உழைப்ப மட்டுமே நம்புனாலையும் உயர்வை அடைய முடியுங்கிறத உலகத்துக்கு நிரூபிக்கிறது மட்டும் தான் இவங்களுடைய நோக்கமாவே இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரக்கூடிய தனுசு ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க. தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு இந்த தை மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேச போறாங்க. ஆல்ரெடி அதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் உயர்வா பேசியிருப்பாங்க இல்லையா? நம்மகிட்ட பாக்கெட்ல ரூ. 10 இருந்திருக்காது. ஆனா அவங்ககிட்ட 10,000 கோடி இருக்குங்க வரைக்கும் கூட பேசியிருப்பாங்க. 1,00,00,000 அப்பு அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையாக போகுது. அவங்க பேசின தப்பான விஷயங்கள்லாம் ஒரு நாளும் பலிக்காது. கவலையே படாதீங்க. அவங்க பேசின நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம கூட ஒரு சிலருக்கு சொல்லியிருப்போம். "அப்பா நீ சொன்ன வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்டா. ஒண்ணும் இல்லன்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. சரி அப்படிதான் பலிக்கட்டும் உடு" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அது என்ன? ஏது? எப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் விஷயம் குடும்பத்த ரொம்ப நேசிப்பீங்க. குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படுது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறுது. உங்களுடைய அறிவுரைய கேட்டு அதன்படி குழந்தைங்க நடந்துப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளைகள் வழியிலும் பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி புதுசா ஆடை வாங்குவீங்க. ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆல்ரெடி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது கூட மறைந்து போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குடும்பத்த அன்பா நடத்துவீங்க. அதே மாரி வெளிவட்டாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூடுது. அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாக இருந்துச்சு இல்லையா? அந்த விவகாரங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுது. திருமணம், வளைகாப்பு இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடைபெறும். அதே மாரி உறவுக்காரர்கள் வருகையினால வீட்ல மகிழ்ச்சி நிலவும். என்னங்க சொல்றீங்க? உறவுக்காரங்க வந்தா கூட வீட்ல சந்தோஷம் இருக்குமா? சிரிச்சுட்டு இருந்தா கூட அழ வச்சுட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நமக்குன்னு பிடிச்ச உறவுக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வருகைங்க. ஆனா 3வது நபருடைய தலையிட குடும்பத்துல
இல்லாம பார்த்துக்கோங்க. அவர்களால சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா? இதனால அவங்க வராமலே இருக்கலாமேன்னு சொல்லுவீங்க. அவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. அந்த நம்மள கஷ்டப்படுத்தணும்னு வர உறவுக்காரங்ககிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நம்மள சந்தோஷப்படுத்தணும்னு வரக்கூடிய உறவுக்காரங்கள இன்னும் அதிகமா சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவர்களால இன்னும் அதிகமான சந்தோஷம் குடும்பத்துல நிலவும் இல்லையா? சோ டோன்ட் வொரி பி ஹேப்பிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இந்த தை மாதத்துல குறையே இருக்காது. அதே மாரி பொறுமைய கடைபிடிக்கணும். எல்லாமே நல்லா இருக்குன்னு இந்த பொருள் சொல்லிருச்சுப்பா. நாம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க. நல்லது நடக்கும். அத அக்செப்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் பொறும வேணும். உனக்கு வந்து ரூ. 1,00,00,000 குடுக்குறேன்ப்பான்னு கடவுள் சொல்லிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்த இடத்துல இருக்கணும். கை கட்டி வாய் பொத்தி உட்கார்ந்துக்கோப்பா அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு சைலன்ட்டா இருப்போம். அந்த மாதிரி. நல்லது நடக்கக்கூடிய காலத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். குறிப்பா நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். நீங்க இலக்க நோக்கி பயணம் பண்றீங்க தான் இல்லன்னு சொல்ல. கொஞ்சம் சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த விஷயம் தான் இத்தனை நாட்களுக்கு உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. நீங்க அப்சர்வ் பண்றீங்க நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்களுடைய செயல்பாடுல நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு நீங்க விட்டதுனால தான், அவங்க சைக்கிள் கேப்ல ஒரு சின்ன ஊசி நுழையிற இடம் கிடைச்சாலும் சரி, அதுல தூந்து வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதற்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. இதே உத்தியோக பணிகள் இருக்குங்க. அலுவலக பணிகள்ல. தனியார் துறை, அரசாங்கத் துறை, ஆண்களோ, பெண்களோ உங்கள பொறுத்தவரைக்கும் அலுவலக பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இருந்தாலும் அதன் காரணமா தான் அதிகாரியுடைய ஆதரவும், சக ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும். அவங்கலாம் வந்து ரொம்ப சிரமமா நினைக்கிற விஷயத்த சர்வசாதாரணமா நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. நிர்வாகத்துக்கிட்டயும் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் உண்டு. உங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைக்காக நெறைய பேர் வந்துட்டு கை கட்டி நிப்பாங்க. சொல்லப்போனாக்க மேல் அதிகாரிங்களே உங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி. வியாபாரம் மற்றும் தொழில்ல கூடுதலா கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். இது கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு பங்குதாரர்களால வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். அரசாங்க வகைகள்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் உடனே முடிஞ்சு வரும். அனுகூலமான பலன் கிடைக்கும். அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்கும். குடும்ப பொறுப்புகள் எல்லாமே நிறைவேத்திருவீங்க. சிரமமே இருக்காது. இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிச்சூழல் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும், சம்பள உயர்வும், நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது திருமண வயதில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு. திருமணம் கைகூடி வரும். வேலைக்காக முயற்சிங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சா கூட சரி. இப்ப யோகம் நல்லா இருக்கு. சொல்லப்போனா அந்த தை மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு சுபகத்ரி யோகம் உண்டாகி இருக்குங்க. நெனச்சதெல்லாம் நடக்கும். நெனச்சதெல்லாமே சாதிச்சிருவீங்க. அனுகூலமான பலன் தான் முழுமையா இருக்கும். அதாவது 9ஆம் பாவ அதிபதியே 2ஆம் இடத்துல வீற்றிருக்கிறாரு. இப்போ 9 கூடிய வாய்ப்பு தான் சொத்து சுகத்தை கொடுக்கும். உழைத்த உழைப்புக்கான வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வாங்கிய வீட்ல பால் காய்ச்சி வீட்டுக்குள்ள மாற்றங்கள் செய்வது, சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மாத்துறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது மனசுக்கு பிடிச்ச மாரி வீட்ட வந்து மாத்திப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்துகிட்டே 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால இந்த சுபகத்ரி யோகம் வந்துட்டு இங்கேயும் வேலை செய்யுது. நல்லா தூங்குவீங்க. நல்லா அனுபவிப்பீங்க. ஊர் சுத்துவீங்க. மனச வந்து சந்தோஷமா வச்சுப்பீங்க. பொருளாதார விருத்தி இருக்கும். மத்தவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரும். தீர்த்த யாத்திரை போயிட்டு வரீங்க. இறைவனுடைய அருள் சார்ந்த நல்ல விஷயங்கள இப்போ வந்து அனுபவிப்பீங்க. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட உச்சம் பெற்றிருக்கிறதுனால, சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் வந்து உச்ச பலத்துல அமர்ந்திருக்கிறதுனால, இந்த 4ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த 2மே வந்து பரிபூரணமா இருக்கு. நெறைய பேர் வந்து கார் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு பொருள வித்து கூட, இன்னும் நல்ல உயர்வான ஒரு பொருள வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புல சேருவீங்க. இப்பவே நீங்க நல்ல நிலைமையில தான் இருப்பீங்க. இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க. அதே மாரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. இசைத்துறை, காவல்துறை, சினிமா துறை, மீடியா இந்த மாதிரில நல்ல பெயர், புகழ் கிடைக்கும். வருமானத்துல முன்னேற்றம் இருக்கும். வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்படிங்கிற யோசனைக்கு உங்களுக்கான பலன் கிடைக்கும். முன்னேறுவீங்க. வாகனங்கள் மூலம் தொழில் செய்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய வாகனத்த மாத்திட்டு, நல்ல வசதிகளோட இருக்கக்கூடிய புதிய வாகனத்த வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு, விருது இந்த மாரி கிடைக்கும். பெயர், புகழ் உண்டாகும். குரு பகவான் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்ல இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் ஏற்படாது. நிச்சயமா நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. இதுவே அச்சு தொழிலு, காகித தொழிலு, கம்யூனிகேஷனு இந்த மாதிரி தொழில் செய்றவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடத்துல வீட்டுக்கனால கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரியான வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து கும்பத்துல சந்திரன் அமர்வதனால சளி தொல்லை ஏற்படாம பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால தாயினுடைய உடல், மனநிலை, குழப்ப நிலை இது எல்லாமே மறையுது. அதாவது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஆறுதலா இருப்பது ரொம்ப நல்லது. அது ஒரு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மருத்துவ துறைகள்ல நல்ல புகழ் முன்னேற்றம் கிடைக்கும். லாபம் ஏற்படும். பெயர் புகழ்னு கொடிகட்டி பறக்க போறீங்க. எப்படி பார்த்தாலும் சரிங்க. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய மாதம். இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பழனிக்கு சென்று வருவதனால நற்பலன்கள் அதிகமா கிடைக்கும். அதே மாரி அனுதினமும் முருகர் வழிபாடு உங்கள முன்னேத்திக்கிட்டே போகும். முருகா முருகா என்று அழைக்க உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு படியாவது உங்கள முன்னேத்திட்டே போவாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயர்வு தான் கிடைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். தை மாதத்துல தனுசு ராசிக்காரருடைய நிலை. அதுவே நல்ல சிறப்பா இருக்கு. கேட்கறதுக்கு மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இவங்க தாங்க தனுசு ராசியில ரொம்ப சிறப்பானவங்க. நல்லது கெட்டத அழகா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் நம்மகிட்ட பொய் சொல்றனா, உண்மைய சொல்றனா, இவங்கிட்ட மாவு இருக்கா இல்லையாங்கிற அளவு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். நட்சத்திரநாதன் தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. வெளிநாட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அந்நியர்களால கூட உங்களுக்கு லாபம் ஏற்படும். பண நெருக்கடி விலகுது. நேர்த்திய முயற்சிகளோட இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். அனைத்திலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அம்மா இப்பதாம்மா கடகடன்னு நல்லது சொன்னா அப்படின்னா, அதுல தாங்க ரொம்ப கவனமா இருக்கும். அதுவரை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு இருந்த தடை, தாமதம் எல்லாமே விலகுது. ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உங்க வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கடகடன்னு நடந்து முடியும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அதாவது உங்களுடைய வேலைய யார நம்பியும் ஒப்படைக்க கூடாது. உங்க வேலைய நீங்க மட்டும் பார்த்தா போதும். நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கனவுகள் நனவாகும், நினைச்சது நடக்கும், வரவு அதிகமாகும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. ஒரு சிலருக்கு திடீர் பயணம் இருக்கும். அதன் காரணமா லாபம் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமா நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்திப்பீங்க. இதுவே வேலையில இருக்கீங்க, ஒரு தனியார் துறையோ அரசாங்கத் துறையோ, அந்த அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். தாய் வழி உறவுகளுக்கு நீங்க உதவி செய்வீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது. எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் 10, 11 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 21, 25, 30, பிப்ரவரி மாதம் 3, 7, 12 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடந்தேறும். அடுத்த பூராடம் நட்சத்திரம். நினைக்கிறத முடிக்கிற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. அந்த சக்தியை பிறவிலேயே கொண்ட உங்களுக்கு தை மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம். உடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கிறார். உங்களுடைய நிலையில முன்னேற்றம், பொன் பொருள் சேர்க்கை இருக்கு. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். நேற்றைய நெருக்கடிகள் கூட இன்னைக்கு விலகி போகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அயல்காரகன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடைய திறமைகள் வெளிப்படும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை எல்லாம் கடகடன் நடக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. நண்பர்கள், உறவுக்காரங்கள்லாம் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க. பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஒரு சிலலாம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. புதன் பகவானும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நாட்ல சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த வேலையில எதிர்பார்த்தபடியே முன்னேற்றம் இருக்கும். மனபாரம் குறையும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் இருக்கும். விவசாயிகள் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்த தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் 11, 12 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் 21, 24, 30 பிப்ரவரி மாதம் 3, 6 இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்ய சகல செல்வங்களும் மேம்படும். நல்ல செல்வ செழிப்போட நிலைத்த சந்தோஷத்தோட வாழ முடியும். அடுத்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். முன்னேறணும், இதுதான் என் லட்சியம். உங்களை பொறுத்தவரைக்கும் தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம். உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் இடமான தன
குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால. கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடிகள் கூட இப்ப இல்லாமல் போகும். உங்க வார்த்தையில ஒரு தெளிவு இருக்கும். குடும்ப நலன்ல அக்கறை கூடும். நெனச்ச வேலைய நெனச்ச மாரி நடத்தி முடிச்சுப்பீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. சனி பகவான் நிலையில முன்னெடுத்து குடுக்குறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுது. அதுக்கு சனி பகவான் தான் பொறுப்பு. அதே மாரி வியாபாரத்துல இந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு. செய்து வரக்கூடிய தொழில முன்னெடுத்து குடுக்குறாரு. என்னதான் முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் விலகி, திட்டமிட்ட ஒவ்வொரு வேலையுமே நடத்தி முடிச்சுப்பீங்க. எதிர்பார்த்த வரவு இருக்கும். சங்கடம், நெருக்கடி எல்லாமே மாறுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைவசம் உள்ள பணத்த தங்க நகைகள்ல முதலீடு செய்வீங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை உருவாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு வழிகள்ல சின்ன சின்ன தடைகளால எதுவுமே முடிக்க முடியாத இருந்த நீங்க, அந்த அரசு வழிகள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். இறுதியில நீ எதிர்பார்த்த மாரியே லாபத்தை அடைய போறீங்க. வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயருது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கொள்வீங்க. தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது கூலி வேலை செய்றவர்களாவே இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, ஜனவரி மாதம் 21, 28, 30, பிப்ரவரி மாதம் 1, 3, 10. இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும். இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, ரொம்ப தெளிவா இருக்குங்க உங்களுக்கு. எவ்ளோ பார்த்தாலும் சரி, நெருக்கடிகள் இல்லாத நிலையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமா இந்த தை மாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் சொல்லணும்னா, உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி 24, 26, 29, பிப்ரவரி 2, 4, 7. இது பொதுப்படியே உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுதுன்னா, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் 11, 12 இது முழுமையா இருக்கு. 10, 11, 12 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா 2, 4, 7. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுடைய அகவல அனுதினமும் பாராயணம் செய்யணும். அதே மாரி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்துங்க. எப்படி பார்த்தாலும் சரி, தனுசு ராசி டாப் லெவலுங்க. அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் அள்ளி குடுக்குற இடத்துல கிள்ளி குடுத்தாலே நீங்க உலகத்தையே வசப்படுத்திருவீங்க. இப்ப அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள தேடி வரப்போ, எந்த அளவுக்கு நீங்க உயர்வான நிலைக்கு போவீங்கிறத உணர்ந்துக்கோங்க. உங்க எண்ணம் போல இனி உயர்வை மட்டுமே அடைய போறீங்க. வாழ்த்துக்கள்.